ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது நண்பா. ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை 25/5/2024 பார்க்க போகிறோம். இன்றைக்கி கருணியா KR 655க்கான கெஸ்ஸிங். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட் நண்பா. சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை ABC போர்டை பொறுத்த வரைக்கும் 135. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து 730, அதுக்கு முந்தின சனிக்கிழமை வந்து 183, அதுக்கு முந்தின சனிக்கிழமை 295 சொல்லிட்டு இப்படி எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜம்பிங் சீரியலும் அதோட நம்ம மிஸ்ஸிங் சீரியலும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஜம்பிங் சீரியல்டா என்ன, மிஸ்ஸிங் சீரியல்டா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜம்பிங் சீரியல் பார்க்கலாம். ஜம்பிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நண்பா 3 times ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஜம்ப் ஆகிட்டே வருது நம்பர். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 5 to 9லேருந்து கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு பி போர்டில் 2 இருக்கும் நண்பா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு B2 நம்மளுக்கு இங்கே B2 கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 2 3, அதாவது இந்த 5 to 9க்கு அப்புறம் 080 710 177 சொல்லிட்டு 3 ட்ரா. மூணு ட்ராவுக்கு அப்புறமா நம்மளுக்கு மறுபடியும் அந்த 2 வருது. அதாவது இந்த 2 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 3 times ஒன்ஸு நம்மளுக்கு நம்பர் உள்ளக்க வருது நண்பா. இந்த இடத்துல கவனிங்க 502. இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு C2. அதுக்கடுத்து நம்மளுக்கு 1 2 3. 502க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 887 399 669 சொல்லிட்டு மொத்தமாக நம்மளுக்கு 3 ட்ரா. ஸோ 3 times ஒன்ஸு நம்மளுக்கு 3 times ஒன்ஸு நம்மளுக்கு வந்து 2 வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த 669க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டை கவனிங்க. இந்த இடத்துல 2 எதில் வந்திருக்கு, ஏ போர்டு A2. அதுக்கு அடுத்து நம்மளுக்கு 1 2 3 3 ட்ரா. ஸோ மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மொத்தமாக வந்து ABC போர்டு, அதாவது நம்ம பார்க்குறது வந்து ABC போர்டு. இதில் கவனிங்க B2 C2 A2. ஸோ 3 போர்டுமே நம்மளுக்கு 2 வச்சு எல்லாமே வந்துருச்சு. 2 வச்சு நம்மளுக்கு வந்து B2 C2 A2ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அது வந்தாலுமே நம்மளுக்கு இங்கே இது ஒரு விஷயம் இந்த கவனிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 போர்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அடுத்த ட்ரா இல்லை அடுத்த ட்ரா, அதாவது இந்த 295க்கு அப்புறம் நம்மளுக்கு 2 வந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரா விட்டு நம்மளுக்கு இங்கே 2 வந்திருக்கணும். ஆனால் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மறுபடியும் 3 ட்ரா மிஸ் ஆகிருக்கு நண்பா. 3 ட்ரா மிஸ் ஆகிருக்கு. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 தான் கீ நம்பர். அதாவது ஏ போர்டு அல்லது வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ரெண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 2 வாய்ப்பு. அதே மாதிரி நம்ம இது வந்து ஜம்பிங் சீரியல் பார்த்தாச்சு, மிஸ்ஸிங் சீரியல் பார்க்கணும். ஸோ மிஸ்ஸிங் சீரியல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜம்பிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 போர்டுமே கம்ப்ளீட் ஆகிருக்கு. 3 போர்டு கம்ப்ளீட் ஆகியுமே நம்மளுக்கு வந்து மறுபடியும் அதே மெத்தட் ஃபாலோ ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ரா 2 வந்து பெய்ட்ஸில் சான்சஸ் இருக்குது நண்பா. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 சான்சஸ் இருக்குது. 2 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2 அல்லது 2, அதாவது 2 அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரா இருக்குது. இப்போ நம்ம ஜம்பிங் சீரியல் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஒருவேளை ஸ்கிப் பண்ணிட்டு வந்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இப்போ நம்ம மிஸ்ஸிங் சீரியல் பார்க்கலாம். மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் 10 ட்ராவுக்கு மேலே நம்மளுக்கு மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அதுதான் நம்மளுக்கான மிஸ்ஸிங் சீரியல். அதாவது நம்மளுடைய எஸ்என்னை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4
5 6 7 8 9 0. ஸோ இதுதான் நம்மளுடைய சீரியல். இந்த சீரியல் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டுக்குள்ளே அப்படியே இருக்கணும். 10 ட்ராவுக்கு மேலே வரலன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே கவனிங்க, ரிசல்ட்டில் வந்திருக்கிறது வந்து இங்கே 5 to 9 வந்திருக்கு நண்பா. அப்போ இங்கே நம்மளுக்கு இது 4 மிஸ்ஸிங். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு இந்த 5 to 9க்கு அப்புறம் 080 இந்த இடத்துல கவனிங்க 4 மிஸ்ஸிங். 080க்கு அப்புறம் 710 இந்த இடத்துல நம்மளுக்கு 4 மிஸ்ஸிங். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு 177 இந்த இடத்துல நம்மளுக்கு 4 மிஸ்ஸிங். 177க்கு அப்புறம் 502 இந்த இடத்துல கவனிங்க நம்மளுக்கு 4 மிஸ்ஸிங். இப்போ 5 ட்ரா பார்த்துருக்கோம். 5 ட்ராவிலையுமே நம்மளுக்கு 4 இல்லை நண்பா. 5 ட்ராவிலையுமே நம்மளுக்கு 4 இல்லை. இப்போ அடுத்தடுத்த ட்ரா கவனிங்க. 502க்கு அப்புறம் நம்மளுக்கு 887 இந்த இடத்துல நம்மளுக்கு 4 மிஸ்ஸிங். 887க்கு அப்புறம் 399 இந்த இடத்துல நம்மளுக்கு 4 மிஸ்ஸிங். 399க்கு அப்புறம் 669 இந்த இடத்துல நம்மளுக்கு 4 மிஸ்ஸிங். இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2 4 6 8 ட்ரா பார்த்துட்டோம். 8 ட்ராவிலையுமே நம்மளுக்கு 4 இல்லை நண்பா. யாரும் நேற்றுக்கான ட்ராவோ முந்தானத்துக்கான ட்ராவோட குழப்பிக்க வேண்டாம். இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ட்ரா. சனிக்கிழமை டு சனிக்கிழமை ட்ரா வச்சு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டை உருவாக்கியிருக்கோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 669க்கு அப்புறம் 295 இந்த இடத்துல நம்மளுக்கு 4 மிஸ்ஸிங். 295க்கு அப்புறம் நம்மளுக்கு 183 4 மிஸ்ஸிங். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு 730 இந்த 183க்கு அப்புறம் நம்மளுக்கு 730 இந்த இடத்துல நம்மளுக்கு 4 மிஸ்ஸிங். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை 135 இந்த இடத்துல நம்மளுக்கு 4 மிஸ்ஸிங். இப்படி நம்மளுக்கு கண்டினியூஸாக 4 வரவே இல்லை நண்பா. 10 ட்ராவுக்கு மேலே ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் வரல. ஸோ இந்த மாதிரி வராத நம்பர் ஃபுல்லாகவே நம்மளுக்கு மேக்ஸிமம் ஏ போர்டில் இருக்கும், அப்படி இல்லைன்னா சி போர்டில் இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம ஜம்பிங் சீரியலில் 2 எடுத்துட்டோம், அதனால் 4 சேர்த்துக்கலாம். அதோட நம்மளுக்கு வந்து அதிகப்படியான ட்ராக்கள் வராத நம்பர் நம்மளுக்கு டபுளில் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 444 நம்மளுக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 22 அல்லது 444 இருக்குது. ஒருவேளை நம்மளுடைய இந்த 2 நம்பருமே இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா செட்டு மேபி 422 அப்படி இல்லாட்டினா 244 இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம போடுறது ஏ போர்டுக்கு தான். ஸோ ஏ போர்டுக்கான நம்பர் இங்கே இருக்குது. இருந்தாலும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதனால் நம்ம கண்ணில் என்ன படுதோ நம்ம அதை அப்படியே போட்டுருவோம் நண்பா. இந்த ட்ராவில் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு வந்து ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லிங் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலுமே ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நண்பா நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோட வச்சு குழப்பிக்க வேண்டாம். இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டை உருவாக்கியிருக்கும். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இன்றைக்கி சனிக்கிழமை 25/5/2024 கர்னியா கேஆர் 655க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வின்னிங்கை கொடுக்குதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.